ஏங்க இது என்னமோ ஒரு சின்ன பையன் இது ஏமாற்றி விட்டானம்லங்க. என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு பேர் கிரைமா சைமா என்னமோ பண்ணிட்டானம்லங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க, நான் இதெல்லாம் பார்க்குறேன் இல்லையே, என்ன தண்ணியெல்லாம் பேசுகிற, உலகத்தை நடப்ப தெரிஞ்சுக்கண்டாரு. அப்படியாங்க? யாரையும் அதுக்கு தாங்க நம்பக்கூடாது. யாராக இருந்தாலும் என்னையாக இருந்தாலுங்க ஃபோனில் பேசுகிறோமா, பார்க்குறோமா, ரசிக்கிறோமா, அதோடு நிறுத்திக்கிறோம். அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க பாவம், அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் ஏதாவதுன்னு தள்ளி இருந்துக்கிட்டு ஜிபேயில் பணம் அனுப்புறது. அதில் ரொம்ப பேர் இதை தொழிலாக கொண்டாக்க வச்சுக்கிடுவாங்க. இருக்க தொழில் மாதிரி பார்த்தீங்களா. பச்சை பையன் 16 வயசு பையன் ஏமாத்திருந்துருக்கேன். என்னமோ பேர் சொன்னார், என்னமோ பேர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எழுதுங்க கமெண்ட் பாக்ஸில், நான் பார்க்குறேன். அந்த பையன் அப்படி இது பண்ணிவிட்டானோம்ல. அப்படித்தாங்க கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன், இப்போ வேலைக்கு போகலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ரொம்ப பேர் அப்படித்தாங்க வேலை பார்த்து கொடுத்துட்றாங்க. எனக்கு எனக்கெல்லாம் தெரியுங்க. ஆமாம், பேசுகிறதுலே ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம். அப்படிலாம் நம்பி இது பண்ணாதிய, காசுகளை வீணடிக்காதிய. ஏமாத்துகிற ஆள் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? ஏமாத்து உறவு இருக்கிறதே ஏமாத்துறவே இருக்கா. அதனால் பிடிச்சிருக்குன்னா லைக் மட்டும்தான், அப்புறம் எதையும் இது பண்ணக்கூடாது. காசு அனுப்புகிறோம், அதை அனுப்புகிறோம், இது அனுப்புகிறோம். அம்மாவுக்கு முடியலை, அம்மா இப்போ இடம் விழுந்துருச்சு, இதெல்லாம் தேவையில்லாது. அம்மாவுக்கு முடியலைண்டா இந்த இதில் வரலைண்டா எப்படி அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டி போய் பார்ப்போம், அக்கம் பக்கத்தில் வாங்கி தர பார்ப்போம். காசு இல்லைன்னா அப்படித்தான் பார்க்கணும். நீ இதில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆமாம், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. பணம் சம்பாதிக்கிறதுன்னா சாதாரண விஷயமா? அப்படி போடு. சின்ன பையன் இந்த வேலை வச்சுருக்கானத்தா. லைக் பண்ணுங்கத்தா.